சாந்தி. மரியாதையின் கோட்டிற்குள் அப்படிங்கிற பட்டியனுடைய 2வது நாள் 25/1/1994. இன்றைய பட்டியனுடைய முரளி இன்று 23/12/2025. ஓம் சாந்தி பவன், பாண்டவ் பவன், மதுபன். 25 ஜனவரி 94வது வருஷத்தினுடைய முரளி. முரளியினுடைய தலைப்பு பிராமணர்களுடைய நேச்சர் விசேஷத்தா. பிராமணர்களுடைய நேச்சரே விசேஷத்தா தான், அதுதான் நேச்சர். இதை நேச்சுரலாக ஸ்மிருதி சுரூபம் ஆக்குங்கள் அப்படிதான் தலைப்பு. நேச்சர் தான் விசேஷத்தா, விசேஷத்தா தான் நேச்சர், இயற்கை. நம்மளுடைய பிராமண வாழ்க்கை விசேஷத்தாவில் நிறைஞ்ச வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் பாபா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மரியாதைகள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பார்க்குறது, பேசுகிறது, நம்மளுடைய நடத்தை, கார்மம், எல்லாத்துக்குமே நியமம் இருக்குது, மரியாதையும் இருக்குது.
ரெண்டும் வேறையா ஒன்றா? நியமம் வேறு, மரியாதைன்னா என்ன, நியமம்னா என்ன? ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களா இல்லை வேறு வேறையா? நியமம் மரியாதையும் சேம்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. அடுத்தது நியமம் மற்றும் மரியாதைன்னு தானே தனித்தனியாக தானே எழுதுகிறாங்க. அப்போ தனித்தனியாக எழுதுகிறாங்கன்னா வித்தியாசம் இருக்குதுன்னு தானே கண்டிப்பாக. மரியாதை மட்டும் எழுதுறதில்ல, நியமம் மட்டும் எழுதுறதில்ல, ரெண்டுமே எழுதுகிறாங்க. நியமம் மற்றும் மரியாதைகள். ரூல்ஸ் ஃபார் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். சட்டம்னா சட்டம்தான் அப்படின்னு. மரியாதைனா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். என்னெல்லாம் சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட்டு நம்ம மஸ்ட்டு நம்மளை பண்ணிக்கணும். உலகத்திற்காக விஷயத்தை விடுங்க. ஃபஸ்ட்டு நமக்காக நம்மளுடைய டெவலப்மெண்ட். எந்த ஒரு விஷயங்கள் வருதோ அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் மாற்றம். யார் ஏறும் கலையில் இருக்காங்க, பறக்கும் கலையில் இருக்காங்க, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஏறும் கலையில் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க விழிப்புணர்வு நிலையிலிருந்து ஒவ்வொரு நியமம் மற்றும் ஒவ்வொரு மரியாதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது மரியாதைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. நியமம் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு நிலைக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சாதனம். நம்மளுடைய ஆழ் மனசினுடைய விழிப்புணர்வு, அவேர்னஸ், ஜாகரன், விழிப்புணர்வு, நிறைய பேர் இருக்குது. ஜாகனா, நிறைய பேர் இருக்குது. அந்த விழிப்புணர்வு, விழித்தெழுதல், எழுமின் விழிமின் சொல்கிறாங்கல்ல, அதேமாதிரி. அதுக்கப்புறம் மரியாதைகள் தானாகவே நம்மளுடைய லைஃப்பில் வர ஆரம்பிச்சிருது. சரி, நிறைய பார்த்தாச்சு நியமம் மரியாதை. இப்போ நம்ம முரளி பாயிண்ட்டுக்குள்ளே போமா? சில நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் நம்மளுடைய லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லானதாக மாறிடுது. பிராமண வாழ்க்கையினுடைய மரியாதைகள், அது 3 மரியாதைகள் நம்ம மென்ஷன் பண்ணோம். அந்த வானிலேருந்து தேடி எடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். இது ஃபஸ்ட்டு வந்து விசேஷமாக 3 மரியாதைகளை பார்க்கலாம். ஓகே, பிராமண வாழ்க்கையின் மரியாதை, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். பிராமண வாழ்க்கையின் மரியாதைகள். நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு மரியாதை தான். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் டைம் கம்மி. 20 நிமிஷத்தில் முடிக்கணும் இந்த கிளாஸை. ஸோ நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, லெக்சர் கொடுக்குறோம், அதை ஸ்பீச் பண்ணுறோம், பேசுகிறோம், அதோட முடிஞ்சிச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா செகண்டு டிஸ்கஷன் பண்ணுறோம், அதை ஆழமாக சிந்தனை பண்ணுறோம். அரை மணி நேரம் உட்காந்து ஒருத்தர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அது கூட ஒரு நியம மரியாதைப்படி அது கூட ஒரு போர் அடிக்குது. வெறும் கேட்குறது போர் அடிக்குதுல்ல. நம்மளும் நடுவில் ஷேர் பண்ணுறோன்னா கொஞ்சம் நமக்கு ஊக்கம் உற்சாகமாக இருக்கும். ஒன் சைடு மட்டும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா போர் அடிக்குது. ஏன்னா நம்ம பல வருஷமாக கேட்டுட்ருக்கோம், தெரிஞ்ச விஷயந்தான், புதுசு ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அது வேறு விஷயம். வேறு யாரும் சொல்கிறாங்க நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு, நம்ம பர்சனலாக அந்த மாதிரியான இடத்துல நம்ம உட்காடுறோம் அப்படின்னா நம்ம உட்காடுறதே ஒரு தபஸ்யா தான். அதனால் ஆல்ரெடி நமக்குள்ளே நிறைய லோடு இருக்குது, அதுக்கும் மேலே இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து எக்ஸ்ட்ரா லோட் ஆயிடுது. இன்று பாப்தாதா விஸ்வத்தினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கிறாரு. நமக்குள்ள விசேஷம் தெரியலை அப்படின்னா ஏதாவது செய்யணும். அப்போ நமக்குள்ள விசேஷம் எப்படி நமக்குள்ளே இருக்கிற விசேஷத்தன்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? விசேஷத்தாவை வந்து அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டே வந்து ஒரு சுமை ஆயிடுச்சு, நான் விசேஷ ஆத்மாவா இல்லையா, என்கிட்ட இருக்கா இல்லையா விசேஷங்கள். லைனே நமக்கு செக் வைக்கிற மாதிரி இருக்குது. லைனே நமக்கு அப்செட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் விசேஷத்தன்மை ஆகலை. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. என்ன பண்ணலாம்? இது கூட ஒரு நியமம். முரளியும் படிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு நியமம் ஆகிப்போச்சு. அதனால் முரளியும் நம்ம படிச்சிடுறோம். மரியாதைக்காக இல்லை, நியமத்துக்காக. நியமம் இருக்குது, 12 மணிக்கு சாப்பிட்ணும். ரூல்ஸ் அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது நியமம். மரியாதைகள் வந்து அந்த டெவலப்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஓகே, கிளியரா? மரியாதை புருஷோத்தம் அப்படின்னா ஸ்ரீராம் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு எத்தனை கலை? 14 கலை தான். ஆனால் கிருஷ்ணருக்கு மரியாதை புருஷோத்தமன் அப்படின்னா கிருஷ்ணருக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா? அவர் 16 கலைகள் இருக்குது அவருக்கு. விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழு வாழ்க்கையுமே ஆனந்தம். எது வரைக்கும் நமக்குள்ளே விழிப்புணர்வு வரணுமோ அது வரைக்கும் நியம மரியாதைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. விழிப்புணர்வு வந்துச்சு அப்படின்னா அங்கே எந்த ஒரு நியமம் மரியாதையும் அங்கே தேவை கிடையாது. தானாகவே ஆத்மா கனெக்ட் ஆகிடுது பரமாத்மா கூட. அப்புறம் எந்நேரமும் ஆனந்தமே ஆனந்தம். பிராமண வாழ்க்கையினுடைய ஜென்மமே விசேஷத்தன்மைக்கானது, சாதாரண வாழ்க்கை கிடையாது. பிராமண வாழ்க்கை அப்படின்னா விசேஷமான வாழ்க்கை. ஒவ்வொரு கர்மமும் விசேஷம், ஒவ்வொரு எண்ணமும் விசேஷம், ஒவ்வொரு வார்த்தைகளும் விசேஷமானது. நம்மளுடைய விசேஷத்தாவை நேச்சராக மாற்றணும். நம்ம சில நேரம் நினைவு இருக்குது, சில நேரம் நினைவு இல்லை. எப்பொழுதுமே நேச்சுரல் மற்றும் நேச்சராக இருக்கணும். பாபா வந்து பிராமணர்களுடைய தர்மம் என்ன,
பிராமணர்களுடைய கர்மம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார் வானிலை. தர்மம் அப்படின்னா ஆச்சரன், நடத்தை. ஒவ்வொரு கர்மத்திலும் ஒரு விழிப்புணர்வு, விஷயமான விழிப்புணர்வு. எது விழிப்புணர்வு நிலையிலிருந்து நம்ம காரியங்கள் எந்த ஒரு காரியம் ஆற்றுறோமோ அந்த காரியம்தான் புண்ணிய காரியம். கர்மத்தில் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வானிலை பாபா சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு கர்மத்திலையும் யாரை ஃபாலோ பண்ணணும்? பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். இது கூட ஒரு மரியாதை. அவருடைய மரியாதைகள், அவர் என்னெல்லாம் மரியாதைப்படி நடந்தாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அதற்கான நியமங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. உயர்ந்த மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அது மரியாதைகள். அப்புறம் அதுலேருந்து கீழே வந்துட்டோம் ஒரு வேளை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நியமங்கள் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஹையர் கான்சியஸ்லேருந்து கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா நியமங்கள் நமக்கு தேவை. ஹையர் கான்சியஸில் இருக்கிறோம் அப்படின்னா நியமங்களே தேவையில்லை. நியமங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. இவ்வுலகத்தினுடைய சட்ட திட்டங்கள் அனைத்தும் இருந்தும் விடுபட்ட ஒரு ஹையர் ஸ்டேஜ், உயர்ந்த மனநிலை. அது இல்லை அப்படிங்கிற போது தான் அங்கே நியமங்கள், மரியாதைகள் நமக்கு தேவையாக இருக்குது. இந்த ஹையர் கான்சியஸ்லேருந்து எந்த காரியங்கள் ஆற்றப்பட்டிருக்கோ, அதாவது பிரம்மா பாபா ஆகட்டும், தாதிகள் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அதுதான் இப்போ நியமங்களாக மாறிப்போச்சு. நம்ம முன்னாடி நியமங்களாக உட்காந்துருக்கு. சிவபாபா எல்லாத்தையும் எழுத வைக்கல. இது யார் ஹையர் கான்சியஸ்லேருந்து ஒவ்வொரு காரியம் ஆற்றினாங்களோ, காரியம் செஞ்சாங்களோ அதுதான் இப்போ நியமங்களாக மாற்றப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிராமண வாழ்க்கையின் மரியாதைகள். பிராமண வாழ்க்கையினுடைய மரியாதைகள் என்ன? விசேஷங்கள், ஸ்பெஷாலிட்டிஸ். ரெண்டாவது ஸ்மிருதியின் மரியாதைகள். ஸ்மிருதிக்கு என்ன மரியாதைகள் இருக்க முடியும்? எதுவுமே தப்பு கிடையாது. ஒவ்வொன்றுமே ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் அப்படின்னு வரிசையாக இருக்குது ஒவ்வொரு நியமமும். அதனால் நம்ம பதில் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா பதிலுமே கரெக்டானது தான். அதனால் கேள்வி கேட்டு பதில் கொடுக்குறதுல நீங்கள் யோசிக்காதுங்க, பயப்படாதுங்க. ஆனால் மரியாதைக்கு உள்ள உட்பட்டு சொல்லணும் நமக்கு பதில். ரெண்டாவது பாயிண்ட்னுடைய பதில் ஸ்மிருதியினுடைய மரியாதை என்ன அப்படின்னா ஸ்திரத்தன்மை, உறுதியான தன்மை, நிலையான தன்மை. பாபா சொல்கிறாரு, ஸ்மிருதிக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது, நினைவிலே இருக்கணும். நினைவு கொண்டு வரவங்க கிடையாது, நீங்கள் நினைவு சுரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. விழிப்புணர்தல் அப்படி தான், அதுதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மிருதிக்கான விஷயம். ஸ்மிருதியினுடைய வேஸ் பாயிண்ட் என்னது? விழிப்புணர்வு. ராஜ்குமாரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவு ஒரு பொழுதும் அவங்களுக்கு மறக்காது. அதனால் சதா நான் விசேஷமான ஆத்மா அப்படிங்கிற நினைவு சதா உங்களுடைய ஸ்மிருதியில் இருக்கணும். ராஜ்குமாரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது டைரியில், நான் விசேஷாத்மா. அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த நினைவு இருக்குது. நமக்கு இதில் ப்ராப்ளம் எப்போ வருது? பழைய வாழ்க்கையினுடைய அந்த விஷயங்கள், அந்த ஸ்மிருதிகள் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுதான் ப்ராப்ளமே நமக்கு. ஸ்மிருதி ஏன் நிலையாக இருக்கிறது இல்லை? என்ன பிரச்சனை அங்கே இருக்குது? ஏன் ஒருத்தவங்க ஸ்பீச் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டிஸ்கஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நமக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா கேட்ட ஒரு விஷயத்தை, அப்போ அது டெவலப்மெண்ட்டாக மாறுது. ஒன்று மரியாதை, இன்னொன்று நியமம். 2 பேர் பேசணும் அப்படின்னா ஒன்று மரியாதை இருக்குது, அங்கே நியமமும் இருக்குது. முன்னேற்றத்திற்கான ஒரு டிஸ்கஷனாக இருக்கணும். கண்டிப்பாக மனிதர்களை பற்றி நம்ம பேசக்கூடாது, பாயிண்ட்ஸில் நம்ம இருக்கணும். எது வரைக்கும் ஆத்மா ஹையர் லெவலில் போய் ரீச் பண்ணலையோ அது வரைக்கும் அந்த டிஸ்கஷன் கண்டினியூ இருக்கணும். இதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன், உரையாடல். எங்கே ஸ்திதி கம்மியாக பலவீனமாக இருக்கோ அங்கே ஸ்திதியும் பலவீனமாக இருக்குது. பழைய சமஸ்காரங்கள்லேருந்து முற்றிலுமாக விடுபட்ட நிலை, அதுதான் பரிஸ்தா. நம்மளுடைய ஸ்மிருதியில் பழைய சமஸ்காரங்கள் இல்லாத நிலை தான் பரிஸ்தா. டபுள் நைட்னுடைய ஸ்மிருதி நிலச்சிருக்குது, அதான் பரிஸ்தா. அப்புறம் அன்பினுடைய பிரமாணம் என்ன அப்படின்னு பாணியில் சொன்னார். அன்பினுடைய பிரமாணம் சமானாவது. சுயமாற்றம், அந்த சுயமாற்றத்துக்கு வரலாம். சுயமாற்றத்துக்கு ஆதாரம் என்ன? ராமனஜி வாழ்க்கையினுடைய மரியாதை, ஸ்மிருதியினுடைய மரியாதை எல்லாமே வந்துடுது. ஸ்மிருதியினுடைய பரிவர்த்தனை, மாற்றம், இடத்தன்மையின் மூலமாக நமக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுது. அதற்கான வாய்ப்பு இருக்குது. விழிப்புணர்தல் தான் எல்லா அவேக்னிங், அதுதான் எல்லா விஷயத்துக்குமே ஃபவுண்டேஷன், மூலமாக இருக்குது. அதை எங்கே ஃபிட் பண்ணாலும் அது அமிர்தம் போன்று எல்லா இடத்துலையும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விழிப்புணர்தல் அப்படின்றது. சுய பரிவர்த்தனை, சுயமாற்றம் எப்படி பண்ணுவாங்க? புது வருஷம் வரப்போகுது, எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒரு ரிசல்யூஷன் எடுப்போம், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ட்டு நிறைய சட்டத்திட்டம் நமக்குள்ளே
இந்த புது வருஷத்துலேருந்து இது பண்ணுவேன், புது வருஷத்துலேருந்து அது பண்ணுவேன், 1ஆம் தேதியிலேருந்து அவ்யக்த மாதமும் வரப்போகுது, ஜனவரி மாதம் 18 ஜனவரி. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த மாதத்துலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து புத்தாண்டிலிருந்து நான் இந்த ஒரு புதுமைகளை புகுத்துவேன் என் வாழ்க்கையில் அப்படின்ட்டு நிறைய பேர், ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறோம். சரி, மாற்றம் எப்படி வரும்? 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுய பரிவர்த்தனை, சுய மாற்றம், சுய தரிசனம். சுய தரிசனத்தை பார்த்து மென்ஷன் பண்ணுறாரு. சுய தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னைத்தானே ஆத்மா சுரூபத்தில் நம்மளே பார்க்குறது. பாபா சொல்கிறாங்க, வருஷத்தின் மாற்றத்தின் கூட, வருஷம் வந்து மாறுது, சேஞ்ச் ஆகுது, அது போலவே தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணணும், மாற்றம் செய்யணும். சுயமாற்றம் ரொம்ப முக்கியம். வருஷம் மாறுறதுனா அது கூட சுயமாற்றமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் மாறிட்டு இருக்குது, ஆனால் நான் மாறல அப்படின்னா அது மரியாதை அல்ல. இது சரியில்லையே, எல்லாமே மாறிட்டுருக்கு, அப்போ நான் மட்டும் மாற மாட்டேன்னா எப்படி? ட்ராமான்னு சொல்லி விட்டுறக்கூடாது, ட்ராமாவில் இருந்தால் நடக்கும் அப்படின்னு. நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க, பாக்கியத்தில் இருந்தால் அது வரும் அப்படின்னு. பாக்கியத்தில் இருந்தால், ட்ராமாவில் இருந்தால் மாறிடுவேன். உலக மாற்றத்திற்காக பாபா இன்னொன்று சொன்னார், உலக மாற்றத்திற்கு சுயமாற்றம் தான் ஆதாரமாக இருக்குது. மற்ற எல்லா விஷயத்தையும், இந்த 3 விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த முரளியிலேருந்து ஸ்மிருதியில் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் சிந்தனையில் வந்துடும். சிந்தனையில் வந்துருச்சு அப்படின்னா சுய தரிசனம் ஏற்படும் தானாகவே. அப்போ சுய தரிசனம் வந்துருச்சு அப்படின்னா சுய மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஸ்மிருதி வந்து அவேர்னஸ் தான் பேசிக்காக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டில் திருடுறதுக்காக போகிறாரு. ஒரு இடத்துல பெரிய சத்சங்கம் நடந்துகிட்ருக்கு. இப்படி பிரம்மா பாபா அந்த காலத்தில் பெரிய சத்சங்கம், குருக்களெல்லாம் கூப்பிட்டு சத்சங்கம் பண்ணுவார். அதில் பக்கத்து வீடெல்லாம் கூப்பிட்டு அங்கே பெரிய பஜனை, பெரிய சத்சங்கம் மாதிரி நடக்கும். அது ஒரு விழா மாதிரி நடக்கும். ஆனால் அது சத்சங்கம், ஆடல் பாடல்லாம் கிடையாது, சத்சங்கம். அப்போ அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய பணக்காரர் வந்து சத்சங்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரேஞ்ச் பண்ணியிருந்த இடத்துல வந்து ஒரு திருடன் வராரு ராத்திரி. அங்கே சத்சங்கம் போயிட்டுருக்கு. சத்சங்கத்தில் வந்து அவர் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அந்த சந்து, அந்த சுவாமிகள், அந்த பண்டிதர், அவரும் புகழ்பெற்ற பண்டிதர், ரொம்ப அந்த ஏரியாவில் ரொம்ப புகழ்பெற்றவர். சத்சங்கம் அப்படின்னா அவர் தான், நல்ல சத்சங்கம். அவர் கீதையினுடைய இதை பாடிட்டுருக்காரு. கிருஷ்ணர் வந்து இவ்வாறாக இங்கு ஆடு மேய்ப்பதற்காக செல்ல இருக்கிறார்கள். காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து விட்டு ஆபரணங்களை அணிந்து கொண்டு உணவருந்தி விட்டு தன்னுடைய வேலைக்காக சொல்ல ஆரம்பித்தார்கள் கிருஷ்ணரும் பல்ராமரும் அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணருடைய ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த திருடர் ஒருத்தர் வராரு. எல்லாருமே பிஸியாக இருக்காங்க சத் சங்கத்தில். அப்போ வீடு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ அவர் பார்க்குறாரு, திருடுறதுக்கு நல்ல வசதியான இடம்ட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாரு. வீடு பெரிய வீடு, ரொம்ப பணக்காரரு. ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ரூமாக தேடுறாரு அந்த பணக்காரருடைய வீட்டில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு திருடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. என்ன ஏமாற்றமாக போச்சு, சரி சத் சங்கத்தில் போய் உட்காருவாங்க, ஏதாவது சாப்பாடாவது கிடைக்கும் அப்படின்ட்டு சத் சங்கத்தில் போய் உட்கார்றாரு. சத் சங்கம் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு எதுலையுமே புத்தி போகல. இவருக்கு வந்து திருடுறதுக்கு எதுவும் கிடைக்கலேன்னு ஓடிட்டுருக்கு. அப்போ பாகவதம் அங்கே வாசிச்சுட்டு இருக்கிறாரு அந்த பண்டிதர். அப்போ சொல்கிறாரு அவர், கிருஷ்ணர் கழுத்தில் நீலமணிகளை போட்டிருந்தான், கைகளில் இவ்வளோ ட்ரெஸ், இவ்வளோ நகை, காலில் இவ்வளோ நகை, இடுப்பில் இவ்வளோ நகை, தலையில் ஒரு கிரீடம், அதுவும் வைரம் அப்படின்ட்டு நிறைய. பல்ராமர், கிருஷ்ணர் வந்து மஞ்சள் நிறைய ஆடை உடுத்திருந்தார் சந்தன கலரில். பல்ராமர் வந்து நீல கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார், அதுவும் பட்டு பீதாம்பரம், பல வகை ஆபரணம் அப்படின்ட்டு அது மகிமை பாடிட்டு இருக்கிறாரு. பல்ராமர் இவ்வளோ நகை போட்டிருந்தாரு, கிருஷ்ணர் இவ்வளோ நகை போட்டிருந்தாரு. அவங்க 2 குழந்தைங்களையும் அவங்களுடைய தாயானவர் யசோதா மாடு மேய்ப்பதற்காக மாடுகளை கையில் கொடுத்து அனுப்பி வைத்தார். தனியாக 2 சிறுவர்களும் காட்டின் பக்கமாக நடந்து சென்று மாடு மேய்க்க சென்றார்கள் அப்படின்னோன்னா அவர் டக்குன்னு, இந்த திருடனுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக நகை அவருக்கு டச் ஆகுது. உடம்பு ஃபுல்லாக நகை, 2 சின்ன பசங்க, ஆனால் தனியாக, பெரியவங்க யாரும் இல்லை சேஃப்டிக்கு. ஆஹா, நல்ல சான்ஸ், திருடுறதுக்கு விடக்கூடாது. இந்த பண்டிதர்கிட்ட கேட்டு அந்த பசங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அந்த நகையை திருடணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. பிரசாதம் சாப்பிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு அந்த பண்டிதர் வீட்டு பக்கம் போனார்ல, அவருக்கு பின்னாடியே போய் அவர்கிட்ட கேட்குறாரு, நான் ஒரு திருடன், நீ வந்து எனக்கு
சொல்லு. அந்த 2 சின்ன பசங்களை அந்த அம்மா அனுப்பிச்சே காட்டுக்கு, அப்போ எங்கே தான் அனுப்புனாங்க, அந்த ரூட்டை சொல்லு அப்படின்றார். இவர் உடனே அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் புராணங்களெல்லாம் காட்டி, அதாவது எங்கே அவங்க போனாங்க அப்படின்னா, அங்கே ஒரு குளம் இருந்தது, அந்த இடத்துல சுற்றி மரங்கள் இருந்தது, பச்சை பசேல்னு பெரிய பெரிய உயரமான மரங்கள் இருந்தது, அங்கு நிறைய பழங்கள் இருந்தது, காய்கறிகள் இருந்தது, இயற்கையாகவே காட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கே ஒரு சொர்க்கலோகம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இடத்துக்கு போய்ட்டுருக்கு. சரி, அது எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு. இவர் பார்க்குறாரு, இது முட்டா பையனாக இருக்கான், எதையாவது சொல்லி அனுப்பிவிட்ருவோம், இல்லைனா குத்திடுவோன்னு வேறு சொல்கிறானே, நீ வழியை சொல்கிறியா இல்லை குத்திடுவா அப்படின்ட்டு. சரி, வழியை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அங்கே சொல்லிடுறாரு. சரி, எந்த பக்கமாக போனோம், நீ வடக்கால போ அப்படின்றாரு அவர். இவரும் வடக்கால போகிறாரு. அவரோட ஃபுல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பல்ராமர். சந்தன கலரில் மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்ட கிருஷ்ணர், நீல கலரில் ட்ரெஸ் போட்ட பல்ராமர், கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருப்பார், அவர் கையில் கோடாரியில் கலப்பை வச்சுருப்பார். இப்படி அது தேடிட்டே இருக்கார். அவர் சொன்ன சீனை ஒரு மைண்டில் விசுவலைஸ் ஆகிட்டு இருந்ததில்ல, அந்த சீனை வச்சு பார்த்துட்டே இருக்கார். குளம், ஒரு மலையும் இருக்குதும், குளமும் இருக்குதும், காடும் இருக்குது, நாஞ்சில் நாடு மாதிரி 4மே இருக்கும், பாலைவனம் மட்டும் இல்லைங்க. அது மாதிரி 4ம் நிறைந்த ஒரு ஏரியா. நிலம் கடலும் கடல் சார்ந்த, நிலமும் நில சார்ந்த, வயலும் வயல் சார்ந்த, மலையும் மலை சார்ந்த, அப்படி 4 விதமான இடமும் சேர்ந்த குறிஞ்சி முல்லை மெய்தல் பாலை மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஏரியாவை அவர் தேடிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கார். அவருடைய மனசில் கிருஷ்ணர் பல்ராமர், அவங்களுக்கு உடம்புல இருக்கிற ட்ரெஸ், நகை, தங்க நகைகள் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கார். அப்போ பார்த்தா அவர் ஒரு இடத்துல பார்க்குறாரு, அவருக்கு திருப்தி ஆயிடுச்சு. இந்த இடம் தான் நமக்கு கரெக்டான இடம், இதாக தான் இருக்கும் அவர் சொன்னது பண்டிதர் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறார். பசங்க பயந்துடக்கூடாது, இப்போ காலையில் வர்ற நேரம், அதாவது ராத்திரி ஃபுல்லாக அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அந்த மரத்தில். காலையில் வருவாங்க பசங்க 6 மணிக்கு, கபக்குன்னு பிடிச்சி சின்ன பசங்க மிரட்டினாலே கொடுத்துருவாங்க, அதனால் மிரட்டி வாங்கிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து அவருக்கு தூக்கமே வரல. கிருஷ்ணா பல்ராமா அந்த உருவம் தான் வந்துட்டே இருக்கு. டக்குன்னு மரத்துலேருந்து விழுந்துடுறாரு, வந்துட்டாங்க அப்படின்ட்டு கனவு பார்த்துட்டு. இந்த மாதிரி அவருக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்க 2 பேர் மேலே இருக்குது. அவர் அறியாமலே ஒரு பக்தனாக மாறிட்டு இருந்தார். அப்போ காலையில் விடியல் சத்தம் கேட்குது. புல்லாங்குழல் ஓசை ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பண்டிதர். புல்லாங்குழல் ஓசை ஒலிக்குது, அவர் கேட்குது. அவர் பார்க்குறாரு, அவருடைய மனம், புத்தி, சமஸ்காரம், நாடி நரம்பு எல்லாம் கிருஷ்ணர் பல்ராமர் அந்த எண்ணங்கள் நிறைஞ்சிருந்ததால் அவருக்கு அவங்க காட்சி தெரியுது. கிருஷ்ணரும் பல்ராமரும் மாடு ஓட்டிட்டு வராங்க. அவர் பார்க்குறாரு, ஒளிஞ்சு கீழே இறங்குறாரு, ஒளிஞ்சு மரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிறாரு. இந்த பசங்கள்கிட்ட வசமாக வாங்கணும், எப்படியாவது நகையை ஆட்டையை போட்டணும் அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறாரு கத்தியை வச்சுட்டு. ஹேய் தம்பியா, ஒழுங்கா நகையை கொடுக்குறீங்களா இல்லை குத்தி கொண்டுருவேன் அப்படின்ட்டு. உடனே கிருஷ்ணர் பயப்படுற மாதிரி நடிக்கிறாரு. ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குது, கத்தியை பின்னாடி வைங்க அப்படின்னு ஆக்ட் பண்ணுறாரு கிருஷ்ணர். நகையை ஒழுங்காக அவருக்கு கிருஷ்ணரை ஃபேஸ் பார்த்தோன்னே, கிருஷ்ணர் பல்ராமருடைய ஃபேஸ் பார்த்தோன்னா அவருக்கு கண்ணீர் வருது அவருக்கு தானாகவே. ஆமாம், நீங்கள் எந்த மாதிரியான பசங்க, உங்களை பார்த்தா எனக்கு குத்தவே தோணலை, ஐயோ நீங்கள் கத்தி வச்சுருக்கீங்க, குத்திடுவீங்க அப்படி கிருஷ்ணர் நடிக்கிறாரு. அப்போ அந்த திருடரை சொல்கிறாரு, தம்பிகளா, உங்களை குத்தக்க எனக்கு தோணலை, உங்களை மிரட்டக்கும் தோணலை, நகையே கொடுத்துருங்கக்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு கடைசியில். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க. அப்படியா, உங்கள் அம்மா திட்டுவாங்களா, சரி அப்போ வேண்டாம் வச்சுக்கோங்க, நீங்கள் அம்மாக்கிட்ட திட்டு வாங்குறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அவருக்கு மனசே மாறி போயிடுது. அப்புறம் சொல்கிறாரு, உங்களை மாதிரி இவ்வளோ அழகான, இவ்வளோ இன்னசென்ட்டான, இவ்வளோ க்யூட்டான பசங்களை எப்படி தான் ஒரு அம்மாவுக்கு மனசு வருது, மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புது அந்த அம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை திட்டுறாரு இவர். அப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் சொல்கிறார், எனக்கு நகை எதுவுமே வேண்டாம், நீங்களே வச்சிங்க, நீங்கள் போனால் போதும், சேஃப்டியாக போய் சேர்ந்துருங்க சரியா அப்படின்ட்டு அவர் மாறிடுறாரு அந்த திருடன். உடனே கிருஷ்ணரே சொல்கிறாரு, இல்லை நீங்கள் கொஞ்சமாவது கொண்டு போங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் 2 பேருடைய நகையும் கழட்டி ஒரு முடிச்சு போட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க 2 பேரும். தம்பிகளா பார்த்து போங்க தம்பிகளா. அவங்க பார்க்க இவருக்கு ஆனந்த கண்ணீர் வலிஞ்சிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல இவருக்கு. இவர் ஒரு ஆனந்த நிலைக்கு போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் அந்த பண்டிதர் வீட்டில் போய் கொடுக்குறாரு நகையை, அந்த மூட்டையை கொண்டு கொடுக்குறாரு. இந்த பாருங்கள், நீங்கள் சொன்ன எல்லா நகையும் இதில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், காதில் ஒட்டியா, இடுப்பில் ஒட்டியானா அது இது, காதில், கையில், ஷோல்டரில்,
கழுத்தில் உள்ள எல்லாம் அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம், நான் சொன்னது அப்படியே இருக்கே. படித்தது சாஸ்திரத்தை பார்த்து படிப்பார், அதில் உள்ளது அப்படியே இருக்குது. அப்போ எப்படி கிடச்சிது? நீ தான் சொன்னியே அவன் தனியாக வந்து மாடு மேய்க்க விட்டுருந்தாங்க, அந்த பசங்களுக்கு மிரட்டினோன்னே கொடுத்துட்டாங்க. சின்ன பசங்க பயந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆஃபர் பண்ணாங்க. நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னு திருடர் சொல்கிறாரு. அப்படியா? உண்மையிலே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஒரு பைத்தியக்காரன், நான் சும்மா ஏதோ சொல்லி விடணும்னு விட்டேன், இவர் எப்படி நகை கிடச்சிதான்? எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, என்ன நாளைக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. இவரும் வாங்க உங்களுக்கு காட்டித்தரேன். என்ன நீங்கள், நான் பார்த்தேன் அந்த பசங்களை நகை வாங்கினேன், ப்ரூஃபுக்காக தான் நகையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆளுக்கு பாதி, நம்ம சொல்லிக்கிட்ட மாதிரி ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. நான் திருடன் தான், நான் நேர்மையான திருடன். நான் சொன்ன மாதிரி நகையை நான் வாங்கிப்பேன், நம்ம ரெண்டுத்துக்கும் பாதி பாதி ஷேரு அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் கூட்டிகிட்டு போகிறாரு. அதேமாதிரி மரத்தில் ஒரு இடத்து அந்த அவங்க ஒரு எந்த இடத்துல வந்து கிருஷ்ணரை மீட் பண்ணாரோ, கிருஷ்ணர் பலராமர் அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருக்காங்க. இந்த இடம் தான். ஆமாம், நீ சொன்ன, நீ படித்தது நீ தானேயா படித்த சாஸ்திர, அந்த புக்கை பார்த்து சாஸ்திரத்தை பார்த்து, அந்த இடம் தான்யா இது. வா மேலே உட்காந்துக்கலாம். சின்ன பசங்க பயந்துருவாங்க, எனக்கிட்ட பழகிட்டாங்க நல்லா, நேற்றுக்கு நல்லா பழகிட்டாங்க. நீ புது ஆளாக இருக்க, உன்னை பார்த்து பயந்து மிரண்டக்கூடாது, சின்ன பசங்க வேறு, அதனால நீ ஒழிச்சியா பின்னாடியே ஒழிச்சிரு அப்படின்ட்டு அங்கே ஒழிச்சிருக்காங்க. அதேமாதிரி கிருஷ்ணர் வராங்க. புல்லாங்குழல் ஓசை கேட்குதா அப்படின்னு இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் கேட்கலையேப்பா. நல்லா கேட்குது பாரு, என்ன உனக்கு கேட்கல, ஏன் இப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே இதோ கேட்குது பாரு, அதுவும் அந்த பசங்க வராங்க பாரு, 2 பேர் வராங்க. அதோ மாடு, 3 மாடு இருக்குது. மஞ்சள் கலரில் கிருஷ்ணர் வராரு, நீல கலரில் பலராமர் வராரு, புல்லாங்குழல் வாசிச்சுட்டே வராரு. ஏதோ வராங்க பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ இன்னசென்ட்டான பசங்க அப்படிங்கிறாரு. எங்கப்பா, எனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படின்ட்டு. உனக்கு தெரியலையா? இன்னும் கிருஷ்ணர் பக்கத்தில் வராரு. இவர் சொல்கிறாரு, தம்பிங்களா வீட்டில் அம்மா ஒன்றும் திட்டலையே. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை அம்மா வேறு நகையை கொடுத்துட்டாங்க, நான் சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் திருடர் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு தெரியுது, ஆனால் இவருக்கு தெரியலையாமே. இவர் தான் உங்களை வந்து நீங்கள் இங்கே இருப்பீங்க, உங்களை வந்து இங்கே பார்த்தா இந்த இடத்துல தான் பார்க்கணும்னு எனக்கு அட்ரஸ் எல்லாம் நல்லா கொடுத்தாரு, உங்களுடைய விவரம் எல்லாம் நல்லா கொடுத்தாரு, உங்கள் ட்ரெஸ் உங்களை பற்றி உங்களுடைய நகை பற்றியெல்லாம் நல்லா சொன்னார், ஆனால் இவருக்கு நீங்கள் தெரிய மாட்டேங்கிறீங்களாமே அப்படின்னோடனே. அப்படியா? அவர் வெறும் பண்டிதர், கிருஷ்ணர் சொல்கிறாரு, வெறும் பண்டித ஞானி. அவர் ஊருக்கு உபதேசம் பண்ணார், ஆனால் அவர் ஃபாலோ பண்ணல, அவருக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அவருக்கு நம்பிக்கையை கொடுங்களேன் ப்ளீஸ், ஏன்னா நான் நம்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என் கையை நீ ஒரு கைப்பிடி, அவர் கையை பிடி அப்படிங்கிறாரு. அப்போ இவர் ஒரு கிருஷ்ணருடைய கையை பிடிச்சிட்டு ஒரு கையை அந்த பண்டிதருடைய கையை பிடிக்கிறாரு. அப்போ தான் கிருஷ்ணர் அங்கே தெரிகிறாரு. அப்போ அந்த பண்டிதருக்கு ஒரு சாட்சாத்காரம் ஏற்படுது. இப்படியாக ஒரு திருடன் கூட அந்த நினைவு சுரூபமாக ஆகும்போது அவங்களுடைய நினைவு பார்த்திங்கன்னா 100% ஹையர் கான்சியஸில் இருந்தது, அக்னி ரூபத்தில் இருந்தது, எரிமலை ரூபத்தில். அதனால் அவங்களுக்கு வந்து பரமாத்மாவுடைய அந்த அன்பில் அவங்களுக்கு தெரியாமலே அவர் திருடன் வந்து மூழ்கி போயிட்டார். இவ்வாறாக ஸ்மிருதி சுரூபம் எவ்வளோக்களவு உயர்வாக இருக்குதோ அவ்வளோக்களவு சக்திசாலி சுரூபம் நம்ம மாற முடியும். எவ்வளோக்களவு லகன் அதிகமாக இருக்குதோ, ஹை லெவலில் இருக்குதோ, அந்த அளவு எவ்வளோக்களோ அந்த லகன் ஈடுபாடு இருக்குமோ அவ்வளோக்களவு தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது எப்போவுமே, நம்ம ஞானத்தின் ரூபத்தில் எதை நமக்கு சொல்லப்படலையோ, ஞானமாக எது நம்ம சொல்லாமல் சொல்லவே இல்லாத விஷயத்தை நம்ம வெளியில் உள்ள விஷயம் அப்படின்னு நினச்சி புரிஞ்சுக்கிறோம், அது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஞானத்தையும் கடந்த ஹையர் கான்சியஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எல்லாமே ஞானத்தினுடைய விஷயந்தான். ஆனால் அது எப்போ நமக்கு ப்ராக்டிக்கல் ஆகும்? எப்படி அந்த திருடனுக்கு வந்து ஞானம் கிடையாது, ஆனால் அவருக்குள்ள நம்பிக்கை இருந்தது, அந்த பண்டிதர் மேலே நம்பிக்கை இருந்தது, பண்டிதர் சொன்ன விஷயத்தின் மேலே நம்பிக்கை இருந்தது. என்னெல்லாம் சொல்லப்படுதோ, நம்ம என்னெல்லாம் லிட்ரேச்சர் புக்கில் படிக்கிறோம், அது எல்லாமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், முரளியினுடைய பாயிண்ட்டு. அது எப்போ 16 கலைகள் நிறைந்த நிலைக்காக நம்ம 14 கலைகளில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நியம மரியாதை ரொம்ப முக்கியம். அதுவே 16 கலைக்கு எதுவுமே தேவையில்லை, அதான் ஹையர் கான்சியஸ்னஸ். அதனால் ஹையர் லெவலில் நம்ம எப்போ என்ட்ரு ஆயிடுறோமோ அப்போ அங்கே நியமம் தேவையில்லை, மரியாதையும் தேவையில்லை. ஹையர் லெவலில் இல்லை அப்படின்னா தான் அந்த மரியாதைகள் தேவை இருந்தது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திருடருடைய எக்ஸாம்பிள், அப்புறம் அந்த பண்டிதருடைய எக்ஸாம்பிள். ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நான் படிச்சிருந்தேன், அது சொல்கிறேன். மரியாதைகள் அப்படிங்கிறது நியமங்களால் வர்றது கிடையாது. மரியாதை அப்படிங்கிறது விழிப்புணர்வின் ஒரு வெளித்தோற்றம். யார் நிலையாக ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்காங்களோ அவங்க தான் மரியாதைகளில் இருக்காங்க. யார் வந்து தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் சட்டத்திட்டங்களை உடைக்கிறாங்க. யார் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அவங்க சட்டப்படி இருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.
நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். வெம்மையிலும் நிழலிலும் வேகத்திலும் அமைதியிலும் சிதறாமல் என்னை நடத்தும் தர்மத்தின் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் நிற்கும் போது சீதைவே, நான் ஓடும் போது தூய்மை, என்னை தாங்கி நிற்கும் இந்த மரியாதைகள் சாட்சி. நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். எல்லை அல்ல இவை என் பயணத்தின் பாதுகாப்பு, கடலை நோக்கி அழைத்துச் செல்லும் கருணையின் கைப்பிடிப்பு. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். சீற்றமெழும் நேரத்திலும் சோர்வெழும் நொடிகளிலும் என்னை வழிதி வரவிடாத ஒளியாக நிற்கும் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் ஆத்மா சேரும் சாகரத்திற்கு அமைதியாய் வழிகாட்டும்.